வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஊழல் இல்லாத ஒரு அரசு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என சுயேட்சை எம்எல்ஏ பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனாமில் பல கோடி மதிப்புள்ள அரசியல் இடத்தை அதிகாரமிக்க அரசியல் புள்ளியின் ஆதரவாளர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட எஸ்பி வம்சிதர் ரெட்டி குற்ற பின்னணி கொண்டவர்களின் வீடுகளுக்கு சென்று எச்சரிக்கை விடுத்தார். தேசிய அளவிலான தரவரிசை பட்டியலில் புதுவை மத்திய பல்கலைக்கழகம் 8வது இடத்தை பிடித்துள்ளது. புதுச்சேரியில் ஊழல் இல்லாத ஒரு அரசு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என சுயேட்சை எம்எல்ஏ பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை விமர்சித்து திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் நகர பகுதி முழுவதும் போஸ்டர் ஒட்டியது தொடர்பாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய நேரு எம்எல்ஏ பொதுப்பணித்துறையில் ஊழல் நடைபெறுவதாக போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், ஊழல் அதிகாரிகளை பற்றி லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது வெட்கக்கேடானது என்றார். முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக தெரிவித்த அங்காளன் எம்எல்ஏ மற்றும் முதல்வரை விமர்சிக்கும் பாஜக எம்எல்ஏக்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பிய நேரு, அரசு துறைகளில் ஊழல் இல்லாத ஒரு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என சவால் விடுத்தார். ஊழல் இல்லாத துறையை காட்டுங்க, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சார் நாங்க சொன்னது தப்பு அப்படின்னு நாங்க உத்தரவு போறோம். இந்த துறையில ஊழல் இல்ல அப்படின்னு யாருக்கையாவது ஒரு அதிகாரியா இல்ல இந்த அரசு நிர்வாகத்தில் இருக்கிற மந்திரிகளை சொல்லுங்க. நாங்க இந்த துறையில இருக்கிறோம், எங்க நிர்வாகத்தில் ஊழலே இல்ல, லஞ்சம் இல்ல. நான் சுட்டி காட்டுறேன். நான் போன ஒரு 10 நாள் சொன்னோம். சிவில் சப்ளை என்ன சொன்னோம்? 5000 10,000 லாக் பண்ணி வச்சுக்கிறாங்களே தவிர அந்த துறை இன்னை வரைக்கும் ஒரு ஏழை எளிய மக்கள், ஊனமுற்றவருக்கு, கணவனை கைவிடப்பட்டவருக்கு, விதவைக்கு சிவப்பு கொடுக்கலாம். 6 மாசமா நீங்க கொடுக்காத காரணம் இன்னைக்கு அதுல இருக்கிற ஊழல். அந்த அதிகாரி என்ன செஞ்சாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இன்னை வரைக்கும். அப்ப இன்னை 6 மாசத்துல இன்னைக்கு ஒரு கார்டு கூட இஷ்யூ பண்ணல. ஆனா இந்த 3 வருஷத்துல பல லட்சம் பல ஆயிரம் கார்டு கொடுத்துக்கிறாங்க. ஒரே மாசத்துல 5000 கார்டு இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு 500 கார்டு கொடுத்துருந்தா கூட 5000 கார்டு தான் இருக்கும். படிக்கிற லோன் தர மாட்டீங்க. இது இல்ல, நீங்க ஆயுர்வேத துறையில போய் பாருங்க, சுத்தமா எல்லாம் லஞ்சம் கொடுத்தா தான் பேட்கோ லோனு, பட்டா மாத்தி கொடுத்து லோனு, இது லஞ்சம். ஏனாமில் பல கோடி மதிப்புள்ள அரசு இடத்தை அதிகாரமிக்க அரசியல் புள்ளியின் ஆதரவாளர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனாம் கணக்கால் பீட்டா பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு இடம் உள்ளது. இந்த இடத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. புதுச்சேரி அரசு பிப்டிக் மூலம் நிதி உதவி பெற்று செயல்பட்டு வந்த தொழிற்சாலை போதிய வருமானம் இல்லாததால் மூடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தரவேண்டிய பணத்திற்காக அந்த இடத்தை பிப்டிக் நிறுவனம் இதற்கு அப்போது அமைச்சராக இருந்த மல்லாடி கிருஷ்ணராவ் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் ஏனாமில் வீடு இல்லாதவர்களுக்கு அப்பகுதியில் பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதை தொடர்ந்து அந்த இடத்தை பிப்டிக் நிறுவனம் அரசிடமே ஒப்படைத்தது. ஆட்சி மாற்றம் மற்றும் பல்வேறு காரணமாக அந்த இடம் இன்னும் வீடு இல்லாதவர்களுக்கு ஒதுக்கப்படாத நிலையில் ஏனாமில் அதிகாரமிக்க அரசியல் புள்ளியின் ஆதரவாளர் சதன்லாலா ரமேஷ் என்பவர் சட்டவிரோதமாக ஜேசிபி மூலம் அந்த இடத்தை இன்று சுத்தம் செய்ததுடன் அந்த இடத்தை விற்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து பணிகளை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஊழியர்கள் சென்றனர். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதன் பேரில் துணை ஆட்சியர் மற்றும் தாசில்தாரை நேரில் சந்தித்த மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் அப்பகுதி மக்கள் புகார் அளித்ததுடன் அந்த நபரை கைது செய்ய வேண்டும் என்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்களையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர்.
வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட SP வம்சிதர் ரெட்டி குற்ற பின்னணி கொண்டவர்களின் வீடுகளுக்கு சென்று எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளான கணுவாப்பேட்டை, சாமியார் தோப்பு ஆகிய பகுதிகளில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையிலான போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது பழைய ரவுடி வீடுகள் மற்றும் குற்ற பின்னணி உள்ளவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து எச்சரிக்கை விடுத்தார். மேலும் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய 3 நபர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்து எச்சரித்து அனுப்பினார். தொடர்ந்து பல்வேறு பதவிகளை சுற்றித் திரிந்து இளைஞர்களிடம் தீய பழக்கங்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் குற்ற பின்னணி உள்ளவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் நல்வழியில் செயல்பட வேண்டும் என SP வம்சிதர் ரெட்டி அறிவுரை வழங்கினார். தேசிய அளவிலான தரவரிசை பட்டியலில் புதுவை மத்திய பல்கலைக்கழகம் 8வது இடத்தை பிடித்துள்ளது. புதுவை மத்திய பல்கலைக்கழகம் சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இந்திய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு IIRF அமைப்பானது நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள், சிறப்பு கல்லூரிகள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை வரிசைப்படுத்துகிறது. அதன்படி 2024ஆம் ஆண்டுக்கான தரவரிசையில் 7 கருத்துக்கள் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுவை பல்கலைக்கழகம் தரவரிசையில் பல்கலைக்கழகம் 1000க்கும் 981.28 மதிப்பெண்களுடன் நாட்டின் சிறந்த மத்திய பல்கலைக்கழகங்களில் 8வது இடத்தை பெற்றது. கடந்த 2023ஆம் ஆண்டில் புதுவை பல்கலைக்கழகமானது 969.34 மதிப்பெண்களுடன் 17வது இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சுகாதாரத்துறையின் கீழ் பணிபுரியும் NHM ஊழியர்கள் சட்டமன்றம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் கீழ் இயங்கும் புதுச்சேரி மாநில சுகாதார சங்கத்தில் தேசிய சுகாதார இயக்க திட்டத்தின் கீழ் மருத்துவர் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை சுமார் 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நோயாளி கவனிப்புப்படி, சீருடைப்படி போன்ற எந்தவித சலுகைகளும் இன்றி கடந்த 18 ஆண்டு காலமாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி 10 ஆண்டு பணி முடித்த தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுபவர் எனும் அறிவிப்பை சட்டசபையில் அறிவித்தார். ஆனால் இன்று வரை செயல்பாட்டுக்கு அது வரவில்லை. இதனையடுத்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி சட்டப்பேரவை அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். காரைக்காலில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற பகுதிகளுக்கு நேரில் சென்ற மாவட்ட ஆட்சியர் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்களின் முயற்சியால் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் என்கின்ற திட்டத்தின் மூலம் கிராமப்புற பகுதிகளுக்கு நேரடியாக சென்று பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார். இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக இன்று காரைக்கால் அடுத்த நெடுங்காடு கிராமத்தில் உள்ள கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்ட நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வருகை தந்திருந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் இந்த நிகழ்வில் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் BArch படிப்பிற்கான வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. BArch எனப்படும் இளநிலை கட்டடவியல் பொறியியல் படிப்பில் பொறியியல் சேர சென்டாக்கில் கடந்த மாதம் விண்ணப்பம் பெறப்பட்டது. தற்போது அனைத்து விண்ணப்ப பரிசீலனை முடிந்து BArch படிப்பில் சேருவதற்கான வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய கட்டடவியல் திறனறி தேர்வு அல்லது JEE ஸ்கோர் மற்றும் +2 மதிப்பெண்ணிற்கு 50க்கு 50 விகிதத்தில் முக்கியத்துவம் கொடுத்து இந்த மெரிட் லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களுடைய லாகின் மூலம் விண்ணப்பத்தின் நிலையை தெரிந்து கொள்ளலாம். SMS, இமெயில் வாயிலாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரைவு தரவரிசை பட்டியலில் ஆட்சேபனைகள் இருந்தால் சென்டாக் இணையதளத்தில் நாளை 6ஆம் தேதி தெரிவிக்கலாம். பழைய குடியிருப்பு, குடியுரிமை, சிறப்பு இட ஒதுக்கீடு சான்றிதழ்களை சமர்ப்பித்துள்ள மாணவர்கள் நாளை 5ஆம் தேதிக்குள் புதுப்பிக்கப்பட்ட சான்றிதழ்களை சமர்ப்பிக்கலாம் என சென்டாக் அறிவித்துள்ளது. தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி துணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புதுச்சேரி சுகாதார இயக்க ஊழியர் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களாக காரைக்கால் மாவட்டத்தில் 180க்கும் மேற்பட்டோர் சுகாதாரத்துறையில் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றி வருகின்றனர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவ்வூழியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக முதலமைச்சர் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஆனால் இதுவரை தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை. முதலமைச்சர் சட்டசபையில் அறிவித்தது போல்
தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி காரைக்கால் சுகாதார துணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் அமாவாசை திதியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு யாக பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் அமாவாசை திதியை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி மகா யாக வேள்வி நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பல்வேறு திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனைகள் செய்து வழிபட்டனர். மிக உயரமான மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் அமாவாசை சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ளது உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கரா காளி கோவில். இந்த கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை மற்றும் தேய்பிறை அஷ்டமி தினங்களில் சிறப்பு யாக பூஜை மற்றும் கலச நீர் அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி அமாவாசையான இன்று காலை பிரத்யங்கரா காளிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலய பீடாதிபதி நடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் அமாவாசை யாகம் நடைபெற்று பூர்ணாகிதி நிறைவடைந்தது. கலச நீர் ஆலயத்தை சுற்றி வந்து நிறைவாக அம்மனுக்கு கலச நீரால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆத்மஞான ஆலயம் சார்பில் சாலையோரங்களில் வசிக்கும் மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பூத்துறையில் உள்ள ஆத்மஞான ஆலயத்தின் போதகர் ராமராஜா அறிவுறுத்தலின் பேரில் ஆலய நிர்வாகிகள் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி நகர பகுதியில் சாலையோரம் வசிக்கும் மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் புத்தாடைகளை ஆலய நிர்வாகிகள் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆத்மஞான ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள லலிதாம்பிகை வராகியம்மன் ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை வராகியம்மன் ஆலயத்தில் ஆனி மாதம் அமாவாசை திதியை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் உற்சவருக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி அம்மனை வழிபட்டனர். இதில் சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஊழல் இல்லாத ஒரு அரசு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என சுயேட்சை எம்எல்ஏ பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனாமில் பல கோடி மதிப்புள்ள அரசியல் இடத்தை அதிகாரமிக்க அரசியல் புள்ளியின் ஆதரவாளர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட எஸ்பி வம்சிதர் ரெட்டி குற்ற பின்னணி கொண்டவர்களின் வீடுகளுக்கு சென்று எச்சரிக்கை விடுத்தார். தேசிய அளவிலான தரவரிசை பட்டியலில் புதுவை மத்திய பல்கலைக்கழகம் 8வது இடத்தை பிடித்துள்ளது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.